நம்மளோட பிரெயின் பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம், அடுத்தவங்களோட பிரெயினை வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணுவோம், அடுத்தவங்களோட பிரெயின் பவரை ஓவர் எஸ்டிமேட் பண்ணுவோம். அதனால் வந்து நாசமாக போவோம், அடிமையாக இருப்போம் அப்படிங்கிறாரு என்னோட மென்டார். ஸோ நானும் இதை அப்படி தான் பார்க்குறேன். நான் நாலேஜ் எடுத்து அது எல்லாமே சரியாக இருந்ததுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் படிக்க ஆரம்பித்த அப்புறமா தான் தெரிஞ்சுது இது எந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறமா தான் நான் பார்த்தேன் இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ நல்லா இருக்குது. அது அடுத்தவங்க வந்து அடுத்தவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு அட்வைஸ் தான் எல்லாருமே நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, அதுவும் கேரண்டி கிடையாது. கண்டிப்பாக இந்த 2 விஷயமும் பார்க்கணும். ஸோ ஒரு விஷயத்த வந்து புதுசாக யாரனா சொல்கிறாங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு நம்ம தான் ரிசர்ச் பண்ணணும். நம்மளோட பிரெயின் பவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அடுத்தவங்களோட பிரெயினை எப்போ ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறோமோ அந்த இடத்துல அது சரியாக இருந்துச்சுனாக்கா சரியாக இருக்கும், ஒருவேளை தப்பாக இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை தப்பாக தான் போகும். ஸோ எந்த ஒரு விஷயமும் நம்ம ரிசர்ச் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இது எல்லாமே நான் என்னோடய லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.